எல்லாமே சாமியார் தான். அதான் முற்றும் துறந்த முனிவர். இவனு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் தலைமை குருக்கிட்ட போய் கேட்குறான், நாங்களே கூட்டிக்கணும், நாங்களே தண்ணி தெளிக்கணும், நாங்களே சமைச்சிக்கணும்னா கஷ்டமாக இருக்கு, சும்மா ஒரு கேள்வி வயசானதே ஒரு வேலை பார்க்கறதுக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நீங்களே உங்கள் வேலையை பார்த்துங்கன்ட்டார். அவனும் அதை சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் நல்லா உப்பு நிறையா போட்டு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு உள்ளார படுக்க வச்சு கதவை வெளில பூட்டிட்டார். தண்ணி தாகம் தாங்கலை. கதவை இழுத்துக்கிட்டு பார்க்குறானு திறக்க முடியலன்னா நம்மளை போட்டு பூட்டிட்டு போயிட்டான் அந்த சாமி, நமக்கு தாகம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். அப்புறம் பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த. காலையில் சாணி கரைச்சி போடுறதுக்காக சாணி இது ஊற வச்சு வச்சுருக்கான். அந்த ஒருத்தனுக்கு தாகம் தாங்காமல் என்ன பண்ணான், அந்த சாணி தண்ணியை மேலால் கொஞ்சம் அள்ளி குடிச்சிட்டு வந்துட்டான். அடுத்தவன் பார்த்தான், அதையே இன்னொரு கை குடிச்சிட்டு வந்துட்டான். காலையில் பார்த்தா சாணி தண்ணியே இல்லை. காலையில் சாமியார், தலைமை சாமியார் வந்தார், குரு, என்ன நீ பாட்டுக்கு பூட்டிட்டு போயிட்டையா அப்படின்னு சொன்னான். அவன் ஆமாம், சாணி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை காணுமே எங்கன்னெல்லாம் குடித்தோன்னா, அதனால தான் கிளவி அனுப்பலைன்னா. தாகம் வந்தால் சாணி தண்ணியே விட மாட்டேங்கிறியே. இது நான் சொல்ற கதை இல்லைங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற கதை. யாரு உங்கள்கிட்ட மட்டும் தனியா வந்து சொன்னாரா? யாருக்கு? அவர் எழுதின புஸ்தகத்துல இருக்கா? சரி, அவர் எழுதின புஸ்தகத்துல இருக்கு. ஆகையினாலே காமத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறான். பிறன் மனை நயத்தை, அத காமம்ங்கிறது மன்னர். நான் கேட்டேன் சார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு 82 வயசு ஆகுது. அதாவது எனக்கு ஏன் என் வயசை சொன்னேன்னா, அதுக்கு தான் வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன். ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், கடத்தருக்கு போயிட்டேன். கடத்தருக்கு போனோன்னா நேரம் ஆயிடுச்சு. கடத்தருக்கு போனீங்க? கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு, 1 மணி ஆயிட்டு. திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்து இருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து, எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான். எனக்கு ஆத்திரமா போச்சு. நீ ஆயா சொல்லணும் எனக்கு, என்ன கேட்குற? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இல்லையா, 3 கம்பி வேணுயா, அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு. உன் சம்பளம் தான், நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற. வேலையே பார்க்கல காலையிலேருந்து, உன்னை தேடி தேடி பார்க்குறேன், காணும், இப்போ தான் வர்றேன். சரி, இப்போ என்ன செய்யணும்? 3 கம்பி வேணும். 10 mm கம்பியில் ஒரு 3 வேணும். 10 mm கம்பி 3 கம்பி வேணும். இது 3 வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது? தட்டு ரிக்ஷாவில் போடுறதா? அது என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். வந்தது வேற, வேர்த்து ஊற்றுது, மயக்கமாக இருக்கு. போய் அந்த 2 வீலர் அதில் போய் அப்படி திரும்பினேன். அந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு 75 வயசு இருக்கும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிழவின்னதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே, இன்னும் சிறு வயசாக இருந்தால் என்ன சிரிப்பு சிரிப்பீங்க? அது என்ன பண்ணுச்சு, ஐயான்னு. நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன். என்னம்மா, உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு. எனக்கு எப்படி இருக்கும், இப்போ கம்பி எப்படிடா வாங்குறது, எப்படி தூக்கிட்டு வர்றது, வெயில் வேர்த்து ஊற்றுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது, இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன். டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க, என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிருன்னுச்சு. சித்ரா, நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க என்ன வண்டியே ஆஃப் ஆயிடுச்சு? வயசு என்ன, 82. சொன்னேன், உங்க வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். அது சொன்னிச்சே, இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு, இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும், வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, எல்லாம் தெரியுது சார், அத்தனையும் தெரியுது. அந்த சித்ராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்காந்துச்சு. அழைச்சிட்டு போயிட்டேன். போய் கொண்டு, ஐயே
இந்த இடையில இந்த நினைப்பு வருது. போனால் கொத்தனார் திட்டுவார் கொள்வார். அவன் திட்டினா திட்டிட்டு போகிறான். போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறான் அப்படின்னா அப்படியே உண்மையை சொல்கிறார் பாருங்க. அப்படியே உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். போனேன். போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு. நான் பின்னாலே போய் பார்க்குறேன், ஒருத்தரை காணும். என்னடா வீட்டில்? ஆமாம், சித்ரான்னு சொன்னிச்சே ஒன்றுத்தி இல்லையே அப்படின்ட்டு அது சொன்னிச்சு. அந்த அம்மா உட்காருங்க சார், இந்த சித்ராவை அழைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க. சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காந்து கிட்டக்கிட்டு சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு. போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை. அதால் நடக்க முடியல. இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது. கை தாங்கலாம். கை தாங்கலாம். மெதுவாக நடக்குது. இதுவே தடுமாத்தம். அதான் இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கொண்டாந்து நாக்காளிக்கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சு அது உட்கார முடியல, பொத்துன்னு உழுவுது. சொன்னிச்சு, இதான் சித்ரா எங்கள் அக்கானுச்சு. நான் சொன்னேன், நல்லா பண்ணமானே விடு அப்படின்னு. இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம். காப்பி இப்பெல்லாம் வேணாம், இதே போதும் விடு, என்ன நான் போகிறேன் அப்படின்னு. டக்குன்னு அந்த சித்ரா சொன்னிச்சு பாருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா, எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கேன், அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும், குளிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்துருவனுது, நீயே போதும்மா, உங்கள் அத்தை வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வயசு 82 வயசு. 82. ஒரு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்குது, அவ்வளவு இருக்குது. இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி? விதின்னா எது சார்? விதிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? நடந்து முடிஞ்ச அப்புறம் சொல்கிறது தான் விதி. சார் எனக்கு உடம்பு சௌகரியமாக ஆகுமா சார்? அது விதியை பொறுத்து இருக்கு. எப்படி செத்தான்னா விதி அதான்மா, சௌகரியமாயிட்டா அதுதான் விதி. இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன், விதின்னு ஒன்றும் கிடையாது, எது நடக்குதோ அது விதி இல்லையா? அதானே விதிங்கிறது. எங்கள் வீட்டில் கிளவி செத்து போச்சு சார், 107 வயசு. அதுக்கு சாகிற போது யாருக்காவது வருத்தம் இருக்குமா? இருந்துச்சு. 107 வயசில் ஒரு கிளவி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா? ஒரு 20 வருஷமாக அது போட்டு படாத பாடுபடுத்தி போய் சேர்ந்தது. அப்பாடா முடிஞ்சதுடா. கிழவிக்கும் விடுதலை, நமக்கும் விடுதலை, பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை. எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார். அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல, அவன் 4 நாள் கழித்து வந்தால் ஒரு துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார். அது எதுக்கு துண்டு வச்சானுவோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அன்னைக்கு அது துண்டை வச்சுக்கிட்டு தம்பின்னா வாங்கண்ணே பாட்டி, அவனுக்கு செத்தது யாருன்னே இன்னும் தெரியல, பாட்டி தானான்னு கேட்குறான். பாட்டி தான் உட்காருங்க, தாத்தா பாட்டி தான் உட்காருங்க. அடுத்த கேள்வி கேட்பான், என்ன கேட்குறான்னா, ஏன் என்ன பண்ணுச்சும்மா, என்ன பண்ணுச்சுன்னா 107க்கு ஏதாவது பண்ணணுமா? 107 ஆனதே காரணம்தான். இவன் என்ன கேட்குறான், என்ன பண்ணுச்சுங்கிறான். இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா? அதோட நான் சொன்னேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. சும்மா நானாக சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன், அவர்கிட்டலாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. அவன் வந்தவன் கேட்குறான், அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க? அவர் டாக்டர் இல்லையே, எமனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு தெரியாதனமா இவர் பேரை சொல்லிட்டோமேன்னுட்டு. ஏங்க அவருக்கு என்னன்னா, எமனுக்கு ஏஜென்ட்டுக்கு, அப்போ நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்கன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான், தஞ்சாவூர் கொண்டு காட்டியிருக்க வேண்டியதானேன்னா. தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் எதை 107 108 அழைச்சிக்கிட்டு போய் 108ன்னா இங்கே ஆம்புலன்ஸ், இங்கே அது தெரியாது, கொண்டு போனால் அது போகிற வழியிலேயே முடிஞ்சு அங்கே கொண்டு போகிறதா இங்கே. இதெல்லாம் இவனுக்கு ஆசை, தஞ்சாவூர் கொண்டு போயிருக்க வேண்டியதானேன்னா. சரி அடுத்த ஆளுக்கு வச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் வந்தான் சார். நான் அந்த டாக்டர் பேரை சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்டர் அது மாதிரி ஒரு டாக்டர் தான் அவர். ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு. அவர் பையன் என்ன பண்ணால்
தந்தி கொடுத்தான், சொந்தக்காரவங்களாம் தந்தி கொடுத்தான். ஒரு 20-30 பேர் வந்துட்டானுங்க, நெருங்கின சொந்தக்காரன். அவருக்கு முடிய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு. வந்தவனுங்களாவது சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல, அவனும் போக மாட்டேங்கிறான். இவரும் போக மாட்டேங்கிறாரு, அவங்களும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போயிட்டே இருக்கு. 25 பேருக்கு 30 பேருக்கு வச்சுட்டு தினம் 3 வேளை சாப்பாடு போடணும், எவ்வளவு செலவாகும்? ஒரு வாரம் ஆச்சு, சாக மாட்டேங்கிறாரு. இவனு இருந்து ஒரு தடவையாக பார்த்துட்டு போயிடுவோங்கிறானுங்களை தவிர போக மாட்டேங்கிறான். அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான், தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்க. இட்லியா தின்னு நாக்கு செத்து போச்சு. அவன் பார்த்தான், என்னடா இதுக்கே என்னால் முடியல, எனக்கு பூரி வேறையா போடணுண்டா அப்படின்னு. ஏன்டா தந்தி ராத்திரியில் தூக்கம் இல்லை சார், இப்படி போகிறான், தெருவில் அலைகிறான். அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா, என்னண்ணே ஏன் என்ன கவலையாக இருக்கீங்க என்னன்னு. அப்போ அது மாதிரி தந்தி கொடுத்துட்டேன், எல்லாம் வந்துட்டானுவோ, போக மாட்டேங்கிறானுவோ. அவரும் போக மாட்டேங்கிறாரு, அவனும் போக மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது தெரியல, பணம் போயிட்டே இருக்குப்பா. நான் சொல்கிறபடி செய்யலாமே, நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கலாமே. ராவணன் அவன் கேட்டான், காமிச்சா உடனே உடனே இல்லைன்னா கைராசி டாக்டர்னு அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க. கையை தொட்டோன்னு மேலே. என்னென்ன அப்படி சொல்கிறீங்க, 100 ரூபா செலவுமா கொண்டு காட்டு. சரின்னு மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய், மாதிரி டாக்டர் ஒரு வாரமாக இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு, போக மாட்டேங்குது. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னார். நான் அதோட வந்தேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க அது சொன்னார். எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னாரு. 1 வாரமாக. இவ்வளோ நாள் என்ன கிழிச்சியா? அன்றைக்கே வர வேண்டியதானே. அன்றைக்கே வந்து அன்றைக்கே 1 வாரம் செலவு மிச்சம்லாம் சொல்கிறான். தெரியாது, அவர் சொன்னவனு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்டாய்க்கு அப்படின்னு என்னதான் அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பார். பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, தூக்கிட்டு போட்டு முடிஞ்சு வச்சு. அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணுன்னு சொல்கிறது இல்லை, அவர் வாயால் தூக்கிட்டு போ. அது தொட்ட உடனே போகிறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சார், மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார். வந்து நாகூரில் இருந்தால் போகலாம், வந்து இறங்குறாரு. நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன். இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார். புலவரே என்னார். ஆஹா, அவர் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, இல்லை சார் நான் வரேன் சார் அப்படின்னு. இருங்க, ஆனால் இவரை கால நேரத்தில் இவரை பார்க்குறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன், விட மாட்டேங்கிறேன். இருங்க, எப்படி வீட்டுக்கு போவீங்க என்னார். நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார். ரொம்ப கார் வந்துருக்குல்ல, காரில் அது நம்ம அழைச்சி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போனேன். டிரைவரை பின்னால் உட்காருன்னார். என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வச்சார். சார், அன்றைக்கி நடந்த ஒரு ஆச்சரியம். இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரானோ சார், அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இது எப்படி நடந்துச்சுன்ட்டார் சார். அதாவது தான் ஊரில் இல்லாத போது நான் சொன்னேன், போனால் போது விடுங்க சார், வேற எவனா அந்த வேலையை பார்த்துக்காம. இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை. அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான், தம்பி பாட்டினா. பாட்டி தான் உட்கார். என்ன பண்ணுச்சுன்னா, ஒன்றும் பண்ணலைன்னு. அப்புறம் நான் விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அது சரிதான் விடுங்கன்ட்டான். சார், எது சொன்னாலும் கேள்வி கேட்டானே, விதி சொன்னா கேள்வி கேட்டானோ. அந்த விதினா என்னன்னு தெரிஞ்சு வச்சா நல்லா தெளிவாக தெரியுதுங்க.